மாறன் வீரா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க வள்ளியம்மாவும் வீரா மாறன் எல்லாருமே சேர்ந்து. போக மாட்டேன்னு சொல்லிட்டு வாசல்லையே சம்மணம் போட்டு உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த வள்ளியம்மாவுக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. என்னடி நாங்க பாட்டுக்கு வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ தைரியமா இவ்வளவு துணிச்சலா வந்து உட்காந்துருக்க, போனா போகுதுன்னு பொறுத்து போனா ரொம்ப உச்சத்துல ஆடுறியா? எவ்வளவு பெரிய தில்லுமுள்ள ஆட்டத்தை காட்டியிருக்க நீ எங்க கிட்ட. என்னோட ஆட்டமெல்லாம் வெளியில வெம்பரப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊர் உலகம் உன்னை மதிக்குமா? எல்லாரும் காரி துப்புவாங்க, மரியாதை இங்கிருந்து வெளியில போங்கிறாங்க. வழியா பாருமா, இவ்வளவு நாளா இவ செஞ்சதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு போனா போகுதுன்னு விட்டு வச்சிருந்தோம். ஒழுங்கு மரியாதையா இப்போ உங்க பொண்ணை கூட்டிட்டு இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்றாங்க வீரா. விஜய் போது வாடி, நம்ம இங்கிருந்து போயிடலாம், அதுதான் நம்மளுக்கு நல்லதுங்கிறாங்க விஜயோட அம்மா. அம்மா என்னம்மா நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நான் இங்கிருந்து வரமாட்டேன், இது என் புருஷன் விடுமா, நான் இங்கதான் இருந்தாலும் சரி, என் சாவு இங்கதான் விஜய் முடிவா சொல்றாங்க. இப்போ என்னடி பண்ண போற, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் போலீஸ் கேஸ் கொடுக்க போறேங்கிறாங்க விஜய். அப்படியா, நீ கொடு, உனக்கு முன்னாடி நாங்க கொடுத்துருக்கணும், எங்களோட தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முறைப்படி ராமச்சந்திரன்கிட்ட பேசி பார்க்கலான்னு ஊர்க்காரங்க எல்லாரும். என்ன ராமச்சந்திரா, நீ தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த, இப்போ இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லி விரட்டுனா அவ எங்க போவா? பஞ்சாயத்து மூலமா பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் பாங்கிறாங்க. அடுத்த நாள் பஞ்சாயத்து கூடுது. பஞ்சாயத்துல விஜய்கிட்ட சொல்றாங்க, என்னம்மா நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையாங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, நான் செஞ்சதெல்லாம் என்னமோ தப்பு தான், ஆனா என்ன செய்யறது, கார்த்தி மச்சான் என்கிட்ட நடந்துக்கிட்டது அப்படி, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட தப்பு தவறா நடந்துக்கிட்டாரு, அதனால தான் அவர் கையால நான் தாலி வாங்கிக்க முடியும் ஆயிப்போச்சு. அவருக்கு என்னதான் இருந்தாலும் நான் தானே மூத்த மனைவி. ராமச்சந்திரா, அந்த பொண்ணு தான் இப்படி சொல்லுதே, நீ என்னப்பா சொல்றேன்னு கேட்குறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, அந்த பொண்ணு நாங்க செஞ்ச தப்புக்கு என்ன நஷ்டீடு கேட்டாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம், அவ இங்கிருந்து போனா போதும், கார்த்திக்கும் பிருந்தாவும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா போதுங்கிறாங்க ராமச்சந்திரன். நஷ்டீடு எவ்வளவு கேட்குற, கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும், நஷ்டீடெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாங்க ஐயா, ஆனா அவங்க குடும்பமே என் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு இந்த வள்ளி அம்மாவும் ராமச்சந்திரனும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நானும் எங்க அம்மாவும் இந்த ஊர் விட்டே போயிடுறேன்னு சொல்றாங்க விஜய். அப்படியே எகிரி பாஞ்சுக்கிட்டு மாறனும் கார்த்திகும் கோவத்துல அப்படியே கொந்தளிக்க வந்து நிக்கிறாங்க. என்னடி சொன்னேன், எங்க அப்பாவும் எங்க அத்தையும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? சிரிக்கி சவத்தால உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிக்க வராங்க கார்த்தி. ஊர்க்காரங்க எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. இதை பார்ப்பா, எல்லாரும் பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, ஓரமா நிலைக்கிட்டு தான் நாங்க நியாயம் கேட்டுட்டு இருக்கிறோம்ல, அவ என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம், அமைதியா இருப்பாங்கிறாங்க. அப்புறம் விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா பெரியவங்களை போய் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ற, அதெல்லாம் அப்படி கேட்க முடியாது, நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்கிறாங்க. மச்சான் என்னமோ என்ன ஆசைப்பட்டு தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லவும், கார்த்தி ஏண்டி நான் நெசமா உன்னை தொட்டனா, சத்தியமா நான் உன்னை தொடவே இல்லடிங்கிறாங்க. சொல்றதெல்லாம் பொய், யாரும் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் உண்மையை தான் சொல்றேங்கிறாங்க. நீயா உண்மையை சொல்ற? உங்க அம்மாவை எங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு நீ எங்ககிட்டயே நாடகம் ஆடணும் தானே, அது அம்மாவை எங்க வீட்டுல மறைச்சு வச்சது உண்மைதானே அப்படின்னு ராகவன் கேட்கறாங்க. அது என்னமோ உண்மைதான், அவங்க கிட்ட பொய்யத்தான் சொன்னேன், அதுக்கு என்னங்கிறீங்க? கார்த்தி மச்சான் என்ன தொடலைன்னு சொல்றது பொய்யாயிடுமா என்னங்கிறாங்க விஜய். கேட்கறாங்க, ஏண்டி கார்த்தி உன்னை தொட்டாங்கிறியே, அப்புறமா நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்னீங்க, அது என்ன உண்மையா அப்படின்னு வீரா கேட்கவும், அதுவும் என்னமோ பொய் தான் சொன்னேன், என்ன செய்யறது, அந்த வீட்டுல ஒண்டிக்கிட்டு இருக்கணும்னா இப்படி எல்லாம் பொய் சொல்லித்தான் வாழ வேண்டியதா இருக்கு, அதுக்காகத்தான் நான் பொய்ய சொன்னேன், எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தி மச்சான் தான், கார்த்தி மச்சான் தான் மறக்க முடியாதனால தான் நான் இப்படி எல்லாம் ஒரு பொய்ய சொன்னேங்கிறாங்க விஜய். மச்சான் நீங்க பிருந்தா மேல இருக்கிற ஆசையில தான் என்ன வேண்டான்னு வெறுக்கிறீங்க, ஆனா உங்க நினைப்பெல்லாம் என் மேலதான் இருக்குதுன்னு விஜய் சொல்றாங்க. அப்படியே கார்த்திக்கு சரியான கோவத்துல கண்ணு செவக்குது. இதை பாருடி, இப்படியே சொல்லிட்டு இருந்த வெட்டி கொன்னே போட்டுருவேன்னு சத்தம் போடுறாங்க. என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் கார்த்தி மச்சான பிரிஞ்சு இருக்க முடியாது, ஊர் அறியே கார்த்தி மச்சான் என் கழுத்துல தாலி கட்டி இருக்காரு, இதை நான் எங்க வேணாலும் வந்து என் தாலியை காட்டுவேன்னு சொல்றாங்க விஜய். ராமச்சந்திரா, இதுக்கு மேல எதுவும் பேச ஒண்ணுமே இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் உங்க பையன் செஞ்சது தப்பு தாங்கிறாங்க. ஆமாங்க, நான் ஊருக்குள்ள சிவனேன்னு கிடந்தேன், யாரும் என் ஊர் பக்கம் வந்தவங்க என்னை பார்த்துட்டு சும்மாவை விட்டுட்டு போனாங்க, ஐயோ பாவனும் பரிதாபப்பட்டாங்க, நாங்க இருக்கோம் ஆதரவு கொடுக்குறோம்னு என்னத்தான் இவங்க இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம கார்த்தி மச்சான் என்னை தொட்டுட்டாரு, ஊர் அறிய உலகம் அறிய எல்லாரும் முன்னாடியும் என் கழுத்துல தாலியும் கட்டிட்டாரு, அப்ப நான் தானே இவருக்கு மூத்த மனைவிங்கிறாங்க விஜய். ஆமாப்பா, என்னமோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணு தானே முத மனைவி, இந்த பொண்ணு கார்த்திகோட இருக்கிறதா சரின்னு ஊர்க்காரங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்திகும், சரிடி, அப்ப நான் உன் கழுத்தில் தாலி கட்டினால நீ என் கூட தானே வாழ்வேன்னு சொல்ற, சரி வா என் கூட இருந்துக்கோங்கிறாங்க கார்த்தி. பாடா, எப்படியோ எனக்கு சேர வேண்டிய உரிமையை ஊர்க்காரங்க வாங்கி கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு விஜய் கார்த்தி பின்னாடி போறாங்க. ராமச்சந்திரா, இதுக்கப்புறமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கார்த்தி அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா, இப்ப அந்த பொண்ணு வரேன்னு சொன்னதும் கார்த்தியும் கூட்டிட்டு போறேங்கிறா, கூட்டிட்டு போகட்டும்ங்கிறாங்க. எதுவும் பேசாம அமைதியா தலையை தொங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ராமச்சந்திரன் வள்ளிமா இவங்க எல்லாரும் சோகமா இருக்கும்போது வீரா வந்து சொல்றாங்க, இதை பாருங்க மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்பட
கவலைப்படாதீங்க. அதனால என்னெல்லாம் போய் பேசி இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தோட மனசையும் நோகடிச்சு நடிச்சிட்டு இருந்தா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? திரும்பவும் அவன் இந்த வீட்டுக்குள்ள வரானா அவ ஒன்றும் சேர்ந்து வாழ்றதுக்கெல்லாம் வரல. எல்லாத்தோட நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு தான் வர்றா. அவளை இந்த வீட்டை விட்டு எப்படி ஓட ஓட விரட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாரும் அமைதியா பொறுமையா பார்த்துட்டு இருங்கங்கிறாங்க. வள்ளியம்மா சொல்றாங்க, ஆமா வீரா, நீ சொல்றதும் சரிதான். குடும்ப கௌரவத்துக்காக நாமளும் பார்த்து பார்த்து ஒதுங்கி போனோம். ஆனா இப்ப இவளை இனிமே இப்படியெல்லாம் விடக்கூடாது. தரத்தி அடிக்கணும், போதுமடா சாமின்னு ஓட விடணுங்கிறாங்க வள்ளியம்மா. அப்படி வாங்க வள்ளியம்மா, இனிமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க வீரா. விஜய் மறுபடியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. வரும்போது விஜயோட அம்மா தான் ஆரத்தி எடுத்துட்டு வந்து, அப்பாடா எவ்வளோ திருஷ்டி உண்மையில எத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்திருக்க. இப்பதான் நீ முறையா கார்த்தியோட மனைவின்னு இந்த வீட்டுக்குள்ள வாழ வர. அடி எடுத்து வைக்கும்போது அது நல்ல நேரமா இருக்கணும் வாமா அப்படின்னு விஜயோட அம்மா வாழ்த்தி வரவேற்கிறாங்க. இது எல்லாத்தையும் வள்ளியம்மாவும் வீராவும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாங்க, பிருந்தா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இப்படி வாங்குறாங்க. விஜய் பார்த்துட்டு, அடே அப்பா, நான் வீட்டுக்குள்ள வந்ததும் பிருந்தாவும் கார்த்தியும் கை கோர்த்துக்கிட்டு போறாங்களே அப்படின்னு எரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க. பிருந்தா கார்த்தி ரெண்டு பேரும் போய் பக்கம் பக்கமா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப கார்த்தி விஜயை கூப்பிடுறாங்க, எங்க ரெண்டு பேர்த்துக்கும் 2 டம்ளர் டீ கொண்டு வரையாங்கிறாங்க. ஓ, உங்களுக்கு என்ன நான் வேலைக்காரின்னு நினைச்சிட்டீங்களா மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க விஜய். இல்லை விஜய், நீ தான் என்னோட மூத்த மனைவியாச்சே, எனக்காகவே பணிவிடை செய்யறதுக்கு வந்திருக்க. நான் சொன்ன வேலையை நீ செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. போ விஜய், போய் நான் சொன்னதுக்காக 2 டீ போட்டு எடுத்துட்டு வாங்குறாங்க. இதை பாருங்க மச்சான், என்னை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக நீங்க இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டேன் மச்சான் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. அடி போடி, சம்பளம் இல்லாத வேலையாளத்தான் நான் உன்னை அந்த வீட்டில் பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் விஜய் இன்னும் உச்ச கோவத்தில் இருக்காங்க. என்ன பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, இது நியாயமாங்கிறாங்க. ஆமாம், அவன் என் பொண்டாட்டி, நான் கொஞ்சறேங்கிறாங்க கார்த்தி. அவள் உங்கள் பொண்டாட்டினா அப்போ நான் யார் மச்சான்? என் கழுத்தில் நீங்கள் கட்டியிருக்கீங்களே இந்த தாலிக்கு என்ன அர்த்தங்கிறாங்க. நானா விருப்பப்பட்டு கட்டலை, நீயா சூழ்ச்சி பண்ணி கட்டிக்கிட்டதுங்கிறாங்க கார்த்தி. இந்த குசு தொல்லை அதிகமாயிருச்சு, இதையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு கார்த்தி கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன கார்த்தி, ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் கிண்டல் அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு விஜய் அப்படியே வேக்காட்டோட நிற்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து, என்னடி இது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய நம்ம தலையெழுத்த என்னங்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்னை வெறுப்பறதுக்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன இவங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்காக வந்திருக்கேன். எங்க அப்பா இறந்ததுக்கு இந்த குடும்பத்தை பழி தீர்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். எல்லாம் பார்த்து பொறுத்து தாமா ஆகணும். நீ பொறுமையா பார்த்துக்கிட்டே இரு, இந்த குடும்பத்தை எப்படி கந்தரகோலமாக்க போறேன் பாருங்கிறாங்க விஜய். வீரா கிட்ட மாறன்னு சொல்றாங்க, ச்சே, இந்த கார்த்தி பையன் திரும்பவும் விஜயை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கலைங்கிறாங்க. இவ ஒன்றும் திருந்தி வந்த மாதிரி தெரியல வீரா, திரும்பவும் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கத்தான் வந்திருக்காங்கிறாங்க மாறன். ஆமாண்டா, அவளை பத்தி நமக்கு தெரியாதா? ஆனா அவளே போதுமடா சாமின்னு ஓட ஓட நம்ம தான் அவளை விரட்டணுங்கிறாங்க வீரா. அவளை பத்தி எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை, அவளை எப்படி விரட்டணும்னு நம்ம மறுபடியும் யோசிக்கலாம். இப்போதைக்கு கடைக்கு கிளம்புன்னு மாறின கடைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க கண்மணி வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க, என்ன வீரா இது இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணவ திரும்பவும் நம்ம வீட்டில் எவ்வளவு தைரியமா வந்து கொண்டிருக்கா பாருங்கிறாங்க கண்மணி. கண்மணி, நீ எப்பவும் போல அவளுக்கு சப்போர்ட்டாவே இல்ல, அவ என்ன நினைக்கிறா என்ன பண்றான்னு நம்மளுக்கு தெரியுங்கிறாங்க வீரா. இவ்வளவு நாளா எல்லா விஷயத்தையும் ஒளிஞ்சு செஞ்சுட்டு இருந்தா, ஆனா இப்பதான் எல்லா விவரமும் நமக்கு தெரிஞ்சு போச்சே. அதனால இனிமே மறைமுகமாவெல்லாம் எதையும் செய்ய மாட்டா, துணிச்சலா தைரியமா செய்ய போற மாதிரி ஆள் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தா, அப்பதான் அவ என்ன நினைக்கிறா என்ன பண்றா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஷேப்புங்கிறாங்க வீரா. ஆமா வீரா, நீ சொல்றதும் சரிதான், இவ லேசுப்பட்டவ கிடையாது, யாரையும் கொல்ல துணிஞ்சவ. அப்படிப்பட்ட இவளை எந்த நேரமும் கண்காணிக்க வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க கண்மணி. சரி வீரா, நான் விஜய்க்கு ஆதரவாவே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி விஜயை போய் பாக்குறாங்க. விஜய் அக்கா, இப்போவாச்சும் உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, எனக்கு ஆறுதலா யாருமே பேசலக்கா, வருத்தமா இருக்குதுங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத விஜய், இருந்தாலும் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீயும் இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கேன், நானும் இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே நோக்கத்தோட தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கோம். கழுத்துல தாலி கட்டின கார்த்திகை நீ சும்மாவா விட போறேன்னு கேட்குறாங்க கண்மணி. அது எப்படிக்கா சும்மா விடுவேன்? பாடா, எனக்காக நீங்களாவது ஆறுதலா பேசுறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்க்கா, மன விட்டு பேசுறதுக்கு நீங்க இருக்கீங்க, எனக்கு போதுங்காங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் விஜய், கார்த்தி உன்னை கெடுத்துட்டு தான் என்கிட்ட சொன்னேன், ஆனா அவர் கெடுக்கவே இல்லை, கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்து நீ ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சின்னு கேட்குறாங்க கண்மணி. அக்கா, அது என்னமோ தப்பு தான்க்கா, உங்ககிட்ட கூட சொல்லணும்னு எனக்கு தோணலக்கா, எப்படியோ எல்லாத்தையும் நம்ப வச்சிடலான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு இந்த மாறன வீராவும் சேர்ந்து என்னை இப்படி செக்கப்புக்கு கூட்டிட்டு போய் உண்மையை உடைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க விஜய். ஆனா நீ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா உனக்கு நான் ஏதாவது ஒரு வகையில உதவிப்பேன் விஜய், என்கிட்ட மறைச்சது தப்பு தாங்கிறாங்க கண்மணி. விஜயோட அம்மாவும் நம்புறாங்க. ஆமாம், கண்மணிக்கிட்ட நீ சொல்லியிருந்தேன்னா இப்போ அதை எப்படியாவது நல்லபடியாக விசேஷத்தை முடிச்சிருக்கலாம், விருந்தாவுக்கு அவங்க அம்மாவையும் வெளியில் அனுப்பியிருக்கலாங்கிறாங்க. சரி, அது நடக்காமல் போச்சு, அதை விட்டு தள்ளு. சரி விஜய், இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு எதிராக நீ என்ன செய்கிறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய், நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்க கண்மணி. ஆமாம் கண்மணி, உன்ன மாதிரி இந்த வீட்டில் நல்லவங்க இருக்கிற வரைக்கும் தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கை. அப்பப்பா இந்த வீரவும் மாறனும் சேர்ந்து என்னம்மா குத்தும் குடலும் கொடுக்குறாங்க, என் பொண்ணு பாவம் தவிக்கிறாங்கிறாங்க விஜயோட அம்மா. விஜய், பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு
இப்படியே விட்டுறாத. அடுத்தது இந்த குடும்பத்தை நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு கண்மணி கேட்குறாங்க. அக்கா, இந்த குடும்பத்தை இதோட விட போறதில்ல. ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன்க்கா. அதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. என்ன ஐடியா பண்ணாலும் உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்றேன்க்காங்கிறாங்க விஜய். சரி விஜய், நீ பாவம் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. ஏதாவது சாப்பிட்றியா? வள்ளியம்மா வேற உங்க மேல கோவமா இருக்காங்க. உனக்காக நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமான்னு கண்மணி ரொம்ப ஆறுதலா கேட்குறாங்க. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா, எனக்கு பசியே இல்லைங்கிறாங்க. இல்லை விஜய், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. வள்ளியம்மா உன் மேலே கோவமா இருக்காங்க. உனக்காக இனிமேல் அவங்களும் அக்கறைப்பட போறதில்ல. அவங்களும் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க விஜய். எது வேணுனாலும் என்கிட்ட தயங்காம கேளு. அக்கா, நான் உனக்கு இருக்கேங்கிறாங்க கண்மணி. சரிங்கக்கா, நீங்க இருக்க வரைக்கும் எனக்கு பயம் இல்லை, கவலை இல்லைங்கிறாங்க. கண்மணி போனதுக்கு அப்புறமா விஜய் கண்மணியை பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. என்ன நடக்குது நாளை